அநேக ஆலோசனைகள் கொடுத்தவர், அற்புதங்கள் செய்தவர். தான் உலகை விட்டு செல்லும் காலம் வரும் என்று அறிந்து தனக்கு பின் தான் செய்த பணியை செய்ய சிலரை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல தலைவருக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவும் அப்படியே தனக்கு சீடர்களை உருவாக்கினார், தான் விட்டு செல்லும் பணியை தொடர. இன்றைய தியானத்திற்குள் நாம் சென்று அதை குறித்து தியானிப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். யோவானுடைய சீடர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இயேசுவின் சீடர்களிலே சிலரான அந்திரேயாவும் பிலிப்புவும் ஆரம்பத்திலே யோவானுடைய சீடர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் யோவானை விட்டு வந்து கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றத் தொடங்கிவிட்டார்கள். யோவானின் மற்ற சீடர்கள் இதை பார்த்துவிட்டு, இதோ இங்கே நடப்பவை நாம் செய்யும் முறையிலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கிறதே, அது ஏன் எங்களுக்கு தெரியவில்லையே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். முன்பே நான் சொன்னது போல யோவான் பழைய ஏற்பாட்டு காலத்தைச் சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி. மேசியா அல்லது மீட்பர் வந்துவிட்டார் என்ற அறிவிப்பை கொடுப்பதற்காகவே அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நுழைந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்ய ஒரு தூதன் வருவார் என்று மல்கியா தீர்க்கதரிசி முன்னறிவித்திருந்தார். யோவான் அதையே பிரதிபலித்தார். நான் கர்த்தருக்காக பாதையை ஆயத்தப்படுத்தும் பணியையே செய்கிறேன், அவர் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே இருப்பார் என்கிறார். யோவான் சொன்னபடியே இயேசுவும் வந்தார். இப்பொழுது நமது ஆண்டவர் ஒரு உன்னதமான கொள்கையை அறிவிக்கப் போகிறார். அதோடு காலங்கள் அல்லது யுகங்கள் மாறப்போகின்றன என்ற உண்மையையும் வெளிப்படுத்தப் போகிறார். பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இன்றைய விசுவாசிகளுக்கு உபவாசம் என்பது உண்மையான மதிப்பை கொண்டிருந்தாலும் நாம் கட்டாயமாக உபவாசம் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டளையும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய உதவிக்காகவும் ஏங்கி அவர் முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம் என்ற எண்ணத்துடனேயே உபவாசம் செய்யப்பட வேண்டும். இதுவே உபவாசத்திற்கு பின்னால் உள்ள உண்மையான நோக்கமாகும். சரி, இப்பொழுது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்திற்கு ஏற்படும் மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். கவனித்தீர்களா? நமது ஆண்டவர் சொல்வது இதுதான். பழைய உடன்படிக்கை, அதாவது பழைய நியாயப்பிரமாண காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. அவர் அதை தற்பாதுகாப்பதற்காகவோ அல்லது அதே காலகட்டத்தின் கீழ் தொடர்வதற்காகவோ வரவில்லை. உண்மையில் அவர் ஒரு புதிய வஸ்திரத்தை அல்லது புதிய ஆடையை வழங்குவதற்காகவே வந்தார். அந்த புதிய வஸ்திரம் என்பது அவர் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர வேறொன்றும் செய்யாதவர்களுக்கு அவர் இலவசமாக கொடுக்கும் நீதியின் ஆடையாகும். அக்காலத்து துருத்திகள் மிருகங்களின் தோலினாலே செய்யப்பட்ட பைகளாகும். புதிய திராட்சரசத்தை ஒரு புதிய தோல் துருத்தியிலே ஊற்றும் பொழுது அது விரிவடையும் தன்மை கொண்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒரு பழைய தோல் துருத்தியோ ஏற்கனவே அதன் அதிகபட்ச விரிவடையும் நிலையை எட்டியிருக்கும். அதில் புதிய ரசத்தை ஊற்றினால் அது இயல்பாகவே வெடித்து சிதறிவிடும், ரசமும் வீணாகி போகும். இதைத்தான் இயேசுவும் சொல்லுகிறார். நான் ஒரு பழைய வஸ்திரத்தின் மேல் துண்டு துணிகளை தைக்க வரவில்லை, நான் முற்றிலும் புதிதான ஒரு வஸ்திரத்தை கொடுக்கவே வந்திருக்கிறேன். இது மிகவும் புரட்சிகரமான ஒரு கருத்தாகும். யோவான் தனது சுவிசேஷத்திலே இதை சுருக்கமாக இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
தொடர்ந்து நாம் இப்பொழுது 8வது மற்றும் 9வது அற்புதங்களுக்கு வருகிறோம். இவை ஒரு விதத்திலே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டவை தான். இவை இரண்டுமே குணப்படுத்தும் அற்புதங்கள் தான். மேலும் இது ஒரு பிரம்மாண்டமான காட்சியாகும். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். லூக்கா தனது நற்செய்தியிலே இந்த அதிகாரி இயேசுவிடம் முதலிலே வந்தபொழுது தனது மகளை குணப்படுத்துமாறு அவரிடம் கேட்பதாக கூறுகிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு எனும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அந்த சிறுமி மரண அவஸ்தையிலே இருந்தாள். அவளுடைய தந்தை இயேசுவிடம் பேச காத்திருந்த பொழுது ஒரு ஊழியன் வந்து அந்த சிறுமி இறந்து விட்டதாக அவனிடத்தில் சொல்லுகிறான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் யவீருவின் வீட்டிற்கு செல்வதற்காக எழுந்த பொழுது ஒரு பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது. பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இந்த வசனங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவை என்பதை உங்களால் கவனிக்க முடிகிறதா? அந்த சிறுமிக்கு வயது 12. அதே போல இந்த பெண் இரத்தப்போக்கு நோயினாலே அவதிப்பட்டதும் 12 ஆண்டுகள். இங்கே ஒருபுறம் ஒரு குழந்தையின் வாழ்வில் இருந்த 12 ஆண்டு கால ஒளி மங்கி போய் கொண்டிருந்தது, அதாவது மரணம் வருகிறது. மறுபுறம் ஒரு பெண்ணின் வாழ்விலே 12 ஆண்டு கால இருள் முடிவுக்கு வந்து ஒளி பிறக்கவிருந்தது. இது ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான ஒரு தெளிவான முரண்பாடு. இங்கே வசனத்திலே அந்த பெண் செய்வதை கவனியுங்கள். மற்ற பல அற்புதங்களிலே செய்தது போல இயேசு அவளை தொடவில்லை, மாறாக அவள்தான் அவரை தொடுகிறாள். அவளுக்கு கிடைத்த சுகத்திற்கு காரணம் அந்த செயல்முறை அல்ல, அவளுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசம்தான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22 வசனம் பாருங்கள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். மருத்துவரான லூக்கா இந்த அற்புதத்தை பற்றி இன்னும் கூடுதலான விவரங்களை தருகிறார். அந்த பெண்ணின் தொடுதலுக்கும் நம் ஆண்டவர் எப்படி செயல்பட்டார் என்பதையும் அதற்கு அந்த பெண் அளித்த பதிலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு இயேசு அந்த பெண்ணிடத்திலிருந்து விடைபெற்று யவீருவின் வீட்டை நோக்கி தொடர்ந்து செல்கிறார். பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறையிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசு அந்த வீட்டிற்கு வந்தபொழுது அங்கே மக்கள் ஏற்கனவே அந்த சிறுமிக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுமி இறக்கவில்லை, அவள் தூங்குகிறாள் என்று அவர் அவர்களிடத்திலே சொன்னார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறார்கள். இயேசுவால் மரித்தோரை எழுப்ப முடியும் என்று அந்த வீட்டில் இருந்த எவருமே நம்பவில்லை. ஆனாலும் அவர் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுமியை நோக்கி தொடர்ந்து செல்கிறார். பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25 வசனம். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். நற்செய்தி நூல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள மரித்தோரை உயிரோடு எழுப்பிய முதல் நிகழ்வு இதுதான். இவ்வாறு மரித்தோரை எழுப்பிய 3 குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கேயும் மத்தேயுவை விட லூக்கா அதிக விவரங்களை கொடுக்கிறார். இயேசு அந்த சிறுமியிடம் மிகுந்த அன்போடு, குட்டி ஆட்டுக்குட்டியே எழுந்து வா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று பேசியது போல லூக்கா குறிப்பிட்டிருக்கிறார். மரித்தோரை எழுப்புவதிலே இயேசு கையாண்ட முறை எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தது. அது எப்படி? அவர் அந்த நபரிடம் நேரடியாக பேசினார். சரி, இரத்தப்போக்கு இருந்த பெண்ணை குணப்படுத்திய பிறகும் யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பிய பிறகும் இயேசுவின் புகழ் எங்கும் பரவியது. பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 26 வசனம். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. மத்தேயு எழுதின சுசேஷத்தின்படி இயேசு செய்த 10வது அற்புதம்.
கர்த்தராய் இயேசுவை பின்தொடர்ந்து வந்த 2 பார்வையற்றவர்களை பற்றியது. வசனம் 27 பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அந்த 2 பார்வையற்றவர்களும் அவரை தாவீதின் குமாரனே என்று அழைத்ததை கவனித்தீர்களா? அவரை ஒரு ராஜாவாக முன்வைக்கும் இந்த நற்செய்தி நூலில் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை பாருங்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். கர்த்தர் தங்களுக்கு செய்ததை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இந்த மனிதர்களிடத்திலே கட்டளையிட்டது மற்றொரு வியக்கத்தக்க நிகழ்ச்சி. இதே போன்ற ஒரு கட்டளையைத்தான் அவர் தொழுநோயாளியிடத்தையும் கூறியிருந்தார். ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தர் இவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த பகுதியிலே ஒரு காரணம் தெளிவாய் தெரிகிறது. அதாவது, அவருடைய அற்புதங்கள் மக்களிடத்திலே பரவியதால் பெரும் கூட்டத்தினர் அவரை சூழ்ந்து கொண்டு நெருக்கடி கொடுத்தார்கள். இது உண்மையிலேயே அவருடைய ஊழிய பணிகளுக்கு தடையாகத்தான் இருந்தது. சரி, வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பார்வையை திரும்ப பெற்ற அந்த 2 மனிதர்களால் தங்கள் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய புகழை எங்கும் பரப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது 11வது அற்புதத்திற்கு வருகிறோம். பிசாசு பிடித்த மற்றொரு மனிதர் இங்கே குணமாக்கப்படுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் மற்றும் 9ஆம் அதிகாரங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ள பிசாசு பிடித்தவர்கள் தொடர்பான 3வது சம்பவம் இதுதான். வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்பொழுது பரிசேயர்களின் வார்த்தைகளை கவனித்தீர்களா? ஊமையை பேச வைத்ததையோ, பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்ததையோ, அல்லது முடமானவர்களை நடக்க வைத்ததையோ அவர்கள் மறுக்கவில்லை. மாறாக சாத்தானுடைய வல்லமையை கொண்டுதான் இயேசு இவற்றையெல்லாம் செய்கிறார் என்று அவர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அருமையான சகோதரனை, சகோதரியே, பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தி என்பது தேவனுடைய கிருபையின் நற்செய்தி அல்ல. நான் இப்படி சொல்வதிலே 2 வெவ்வேறு நற்செய்திகள் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. நற்செய்தி என்பது ஒன்றுதான், ஆனால் இதில் பல பரிமாணங்கள் இருக்கின்றன. ராஜ்யத்தின் நற்செய்தி என்பது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற அறிவிப்பாகும். அதாவது, ராஜாவாகிய இயேசுவை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள் என்பதுதான் அந்த அறிவிப்பு. சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் கூடிய ஒரு இதய நிலை மக்களுக்கு தேவையானதாக இருந்தது. இங்கே ஜனங்களுக்குள்ளிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று வாசித்தோம். அக்காலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்ற தகவலை மத்தேயு மீண்டும் மீண்டும் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். இதனால் தான் அவருடைய எதிரிகள் அவர் அற்புதங்கள் செய்ததை குறித்து ஒருபொழுதும் கேள்வி எழுப்பவில்லை. ஏனென்றால் அவை அவ்வளவு வெளிப்படையாக இருந்தன. இன்றைக்கும் பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே செல்லும் பொழுது அவர்களுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார். இயேசு எங்களை குணமாக்கினார் என்று பலர் எங்களுக்கு சாட்சி எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அதே நேரம் நமக்கு தேவையான வைத்திய உதவிகளை நாம் பெற்றுக்கொள்வது தவறல்ல. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் தலைவர் விசுவாச குணமளிப்பவரால் தான் குணமடைந்ததை நிரூபிப்பவருக்கு 10,000 ரூபாய் தருவதாக அறிவித்திருந்தார். அவரிடம் இதை குறித்த அவரது அனுபவம் என்ன என்று போதகர் ஒருவர் கேட்டார். அந்த பணத்தை பெறுவதற்காக சிலர் அவர் மீது வழக்கு தொடர்ந்ததாக அவர் கூறினார். ஆனால் ஒருவராலும் நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு விசுவாச குணமளிப்பவரால் தான் குணமடைந்தேன் என்பதை நிரூபிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே
பெரிய மருத்துவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதால் இன்றும் அவராலே குணப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். அதை நான் அறிவேன். அவர் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. நானும் அதை அனுபவித்திருக்கிறேன். இன்றே நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நமக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த மருத்துவ உதவியை நாம் நாட வேண்டும். ஆனால் மருத்துவர்களுக்கு பல எல்கைகள் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த எல்லையும் இல்லை. அவர் தமது பூரண சித்தத்தின்படி நம்மை படைத்தார் என்பதிலே நாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம். எது நடந்தாலும் அதற்கான பெருமையையும் நன்றியையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். சரி, மத்தேயு 9:36 பாருங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இந்த அதிகாரத்தின் இறுதியிலே வெளிப்படும் அந்த மனதுருக்கம் குறித்த குறிப்பு நம்மை அதிர வைக்கிறது இல்லையா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சிறந்த ராஜாக்களும் தலைவர்களும் மேய்ப்பர்களாகவே இருந்திருக்கிறார்கள். மோசே மற்றும் தாவீது ஆகிய இருவருமே தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு முன் ஆடுகளை மேய்க்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நாம் கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளும்போது அவர்களுக்கு ஒரு மேய்ப்பனின் இருதயத்தை அருள வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவை அறியாதவர்கள், பாவத்தில் இருப்பவர்கள் மீது உங்களுக்கும் ஒரு மனதுருக்கமான இருதயத்தை தரும்படி கர்த்தரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, மத்தேயு 9:37-38 பாருங்கள். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். சீடர்களிடம் இதை சொன்ன பிறகு இயேசு அவர்களை இப்பொழுது அனுப்பி வைக்கிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுதும் நீங்களே அதை செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி சீடர்களை வேண்டிக் கொள்ள சொன்ன நம் ஆண்டவர் யாரிடம் ஜெபிக்க சொன்னாரோ அந்த மனிதர்களையே அறுப்புக்காக அனுப்பி வைத்தார். இது உண்மையிலேயே மிகவும் சுவாரஸ்யமானது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜார்ஜியா என்னும் இடத்துல இருந்த மெதரிஸ்ட் திருச்சபையின் போதகர் ஒருவர் இதை குறித்து பேசும் பொழுது, ஒரு மனிதன் சோள விளைச்சலுக்காக ஜெபிக்கும் பொழுது கையிலே மண்வெட்டியை பிடித்து உழைப்பதன் மூலமே ஆமேன் என்று சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று கூறினார். நீங்களே செய்வதற்கு தயாராக இல்லாத ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஒருபொழுதும் ஜெபிக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இயேசு இப்பொழுது 12 அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களை இஸ்ரவேல் தேசத்தின் மக்களிடத்திலே அனுப்பி ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படியாக கட்டளையிடுகிறார். இதைத்தான் இந்த அதிகாரத்திலே முக்கியமான கருத்தாய் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே நாம் கவனித்து வரும் நகர்வை இந்த அதிகாரம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது. கர்த்தராகிய இயேசு மலை பிரசங்கத்தின் மூலம் அறநெறிகளை போதித்த பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நாம் வரிசைப்படுத்திய 12 அற்புதங்களின் மூலமாக தமது வல்லமையை நிரூபித்து காட்டினார். இப்பொழுது அவர் அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்று ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படியாக அவர்களை அனுப்பி வைக்கிறார். இந்த மனிதர்கள் இயேசுவுக்கு முன்னோடிகளாக அல்ல, மாறாக பின்னோடிகளாக அனுப்பப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமையை அளித்தார். இதுவே அவர்களுக்கான அடையாள சான்று ஆகும். யோவான் ஸ்நானகன் ஒருபொழுதும் ஒரு அற்புதத்தை கூட செய்ததில்லை என்பதை நீங்கள் எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இங்கே அவர்களின் பட்டம் சீடர், அதாவது கற்பவர் என்பதிலிருந்து அப்போஸ்தலர், அதாவது அனுப்பப்பட்ட பிரதிநிதி என்று மாற்றப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இந்த அதிகாரத்திற்குள்ளே நுழையும் பொழுது பல பிரிவினர்கள் தங்களுடைய விசித்திரமான ஊழியங்களுக்கோ அல்லது நடத்தைகளுக்கோ இந்த அதிகாரத்தையே ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார் என்பதை நான் கூறினேன். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவருக்கான பொதுவான அறிவுரைகள் இந்த அதிகாரத்தில் இல்லை. இந்த அறிவுரைகள் எந்த சூழலில் எந்த நிலைமைகளின் கீழ் வழங்கப்பட்டன என்பதை நாம் உணர்ந்து அவற்றை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவற்றை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். சரி, பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இஸ்ரவேல் தேச மக்களிடத்திலே அவர்கள் சென்ற பொழுது இயேசு அவர்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையையே அவர்களின் அடையாள சான்றாய் இருந்தது. மேசியாவின் அடையாளங்கள்
இவையே என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னே கூறியிருக்கிறார்கள். இந்த வல்லமையை பெற்ற பிறகு அவர்கள் இனி வெறும் சீடர்கள் அல்ல, மாறாக அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை பாருங்கள். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 சீடர்கள் தான் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான தொடர்புடையவர்களாக இருந்த சீடர்கள். தெரிந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கு இயேசு கொடுத்த பணியை குறித்த விவரங்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். சரி, மத்தேயு 9 மற்றும் 10ஆம் அதிகாரங்களின் இந்த பகுதி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 3 தூண்களை வெளிப்படுத்துகிறது: மாற்றம், வல்லமை மற்றும் பொறுப்பு. இயேசு பழைய வஸ்திரத்திலே புதிய துணியை தைக்க வரவில்லை. அவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வந்தார். நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் நியாயப்பிரமாண சிந்தனைகளுக்குள் கிருபையின் புதிய ரசத்தை அடைக்க முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் நம் இருதயத்தை புதிய துருத்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பழைய கசப்புகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் புதிய போதனைகளுக்கு ஏற்ப நம்மை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 12 ஆண்டுகால இருளிலே இருந்த பெண்ணுக்கும் மரணத்திலிருந்த சிறுமிக்கும் இயேசுவே ஒளியாக அமைந்தார். மருத்துவர்களுக்கு எல்கைகள் இருக்கலாம், ஆனால் பெரிய மருத்துவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த எல்லையும் இல்லை. இன்றும் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அந்த அற்புதங்கள் நம்முடைய விசுவாசத்தோடும் அவருடைய உன்னதமான சித்தத்தோடும் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எது நடந்தாலும் அவர் நம்மை தமது பூரண சித்தப்படி நடத்துகிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று இயேசு அன்று சொன்னது இன்றைக்கும் பொருத்தமானது. அழிந்து போகும் ஆன்மாக்கள் மீது நாம் மனதுருக்கம் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மனதுருக்கம் வெறும் கண்ணீரோடு நின்று விடக்கூடாது. மண்வெட்டியை கையிலே பிடித்து கொண்டு ஆமேன் என்று சொல்லுங்கள் என்று அந்த போதகர் சொன்னது போல நாம் உணர்ந்து அதற்காக ஜெபிக்கிறோமா? அந்த பணியிலே நம்மையும் ஈடுபடுத்தி கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? அறுப்புக்காக ஜெபித்த சீடர்களையே இயேசு அறுவடைக்கு அனுப்பியது போல இன்றும் நம்முடைய ஜெபங்களுக்கு நாமே பதிலாக மாற தேவன் நம்மையும் அழைக்கிறார். 12 சீடர்களை அப்போஸ்தலர்களாக பிரித்தெடுத்த கர்த்தர் அவர்களுக்கான அதிகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்தார். இன்று நாமும் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும் சீடர்களாக மாத்திரம் இராமல் அவருடைய அன்பையும் வல்லமையும் உலகத்திற்கு அறிவிக்கும் தூதர்களாக மாற நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நற்செய்தியை பிரசங்கித்த நீர், உம்முடைய ராஜ்யம் சமீபம் என்று சொன்ன நீர், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கும் மக்களை பார்த்து நீர் மனதுருக்கம் கொண்டது போல இன்றைக்கும் உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளாத எண்ணற்ற மக்களை பார்த்து நீ மனவேதனையோடு இருப்பதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டது போல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் இருக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும். ஏற்கனவே தாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, தாங்கள் வாழுகிற இடங்களிலே மற்றவர்களுடைய அன்பை கொடுக்க பிரயாசப்படுகிற எங்களுக்கு அருமையான ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்திலே அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அறுப்பு மிகுதி, ஆனால் எது கொஞ்சம். அறுப்பு மிகுதி, ஆனால் எது கொஞ்சம். ஆப்ஷன் ஏ வேலையாட்கள், ஆப்ஷன் பி மனிதர்கள், ஆப்ஷன் சி இயந்திரங்கள். தொடர்ச்சியாக அற்புதங்களை செய்த நம் வாழ்வில் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கும் தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. அவர் அற்புதங்களை மட்டும் நம் வாழ்வில் செய்பவர் அல்ல,
நாம் தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்கும்படி நம்மை தயார் செய்பவரும் அவரே. எனவேதான் தன் காலத்திற்கு பின் அந்த பணியை தொடர்ந்து செய்ய 12 சீடர்களை தயார் செய்து அவர்களை அப்போஸ்தலர்களாக மாற்றினார். இன்றும் அவர் விரும்புவது நாம் நம்மை முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுத்து நல்ல விசுவாசியாக, சீடராக, அப்போஸ்தலராக மாறுவதுதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31.